இங்க இந்த லேடி ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டு கன்சீவ் ஆயிருப்பாங்க. அதனால இந்த டாக்டர் இவங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கன்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாரு. கொஞ்சம் வேகமா இவங்களோட ஹஸ்பண்ட் கதவு சாத்ததுக்கே இவங்க அப்படியே பதறி போயிடுறாங்க. இவங்க மனசு விட்டு அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசணும்னு நினைப்பாங்க. ஆனா அவர் எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாரு. பக்கத்து வீட்டு ஆயா கிட்ட தான் இவங்க கொஞ்சம் மனசு விட்டு பேசுவாங்க. எனக்கு குழந்தை பெத்துக்கிறதுல கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொல்றாங்க. நீ ஏமா பயந்து நிக்கிற? 4 மாசம் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறம் எதுவும் பயப்படாதமா, தைரியமா இருமான்னு சொல்லி இவங்க தான் கொஞ்சம் தைரியப்படுத்துவாங்க. கம்பெனில ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட்டு வந்து ஃப்ரீயாவே மெடிக்கல் செக்அப் பண்ணிக்கலாம் சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க. இவரும் பொண்டாட்டி வெளியே கூட்டு போய் மெடிக்கல் செக்அப் பண்ணா நிறைய காசு செலவாகுதுன்னு சொல்லிட்டு இவரோட கம்பெனிக்கு கூட்டு வராரு. இவங்க வேற கொஞ்சம் சென்சிட்டிவான ஆளா இருக்கிறதுனால அந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியால பயங்கரமான சத்தம் கேக்குது. அதெல்லாம் பார்த்து பயங்கரமா மிரள்றாங்க. பொண்டாட்டியை கையை பிடிச்சி கூட்டு போகாம அவர் பண்ண ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போயிடுறாரு. அவங்க ரொம்ப பயந்து மேலே ஏறாங்க. செக்அப் முடிச்சுட்டு உங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் இவங்க பயந்ததுனால நைட் ஃபுல்லா இவங்க தூங்க மாட்டாங்க. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நல்லதாமா பேசினாரு. நான் கன்சீவ் ஆனதுல இருந்து என்கிட்ட மூஞ்சி குத்து பேசதே இல்லமா, அவ்வளவுதான் கன்சீவ் ஆயிட்டல, இதுக்கப்புறம் என் வேலையை நான் பாக்குறேன்ற மாதிரி அவர் பாட்டு ஒரு வேலையை பார்த்து நேராருமா. எனக்கு அவர்கிட்ட மனசு விட்டு பேசணும்னு எவ்வளவு ஆசை தெரியுமா. நீ மனசை போட்டு குழப்பின்னு இருக்காதமா, இந்த மாதிரி நேரத்தில் நீ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா. இந்த ஆயா தான் கொஞ்சம் தைரியப்படுத்துறாங்க. கம்பெனில ஒய்ஃபை செக் பண்ண டாக்டர் உங்க பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இவங்க வீட்டுல தனிமையிலே இருக்கிறதுனால கொஞ்சம் பைத்தியம் முடிச்ச மாதிரி இருப்பாங்க. இவரும் போன் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. திடீர்னு வீட்டை பூட்டிட்டு இந்த ஆயா கிட்ட சாவியை குடுத்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்றாங்க. எதுக்குமா போறேன்னு சொல்லி கேட்டா நான் அபாஷன் பண்ணி போறேன், எனக்கு குழந்தை பத்திக்கிறதுல விருப்பமே இல்லைன்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல ஒரு அபாஷன் ஆன லேடி பயங்கரமா கத்தின்னு போறத பாக்குறாங்க. இவங்க ரொம்ப பயந்து போயிடுறாங்க. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறாரு. உன் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் போயிரப்பா, கொஞ்சம் போய் பாருப்பான்னு சொல்றாங்க. இவங்களும் மனசுல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீ அப்பா கிட்ட ஞாபகம் இருக்குதா, கொஞ்சமாச்சு என்கிட்ட பேசுன்னு சொல்றாங்க. அப்படி இந்த படத்தை முடிக்கிறாங்க.